ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு ஃபேமிலி நீங்களே அதான் சொல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்றீங்களா, அந்த ரொம்ப நாள் ஆச்சுக்கு தான் கொடுக்கணும், யார் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ரொம்ப நாள் ஆச்சு இவங்களும் சொல்லும்போது ரொம்ப வருஷமாச்சு ஒரு குடும்ப ஃபேமிலியோட ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இவ்வளோ பேர் இப்போ எல்லாமே ஃபேமிலியாக தான் வர்றாங்க. நம்மளாம் என்ன நினச்சோம், அவங்க ஓடிடியில் இருக்காங்க, அவங்க ஓடிடி அதுக்குள்ளே பார்த்துட்டு டிவியில் இருக்காங்க, தேட்டருக்கு வர மாட்டாங்க அப்படின்லாம் நாங்கள் யூகிச்சதான் இப்படி தான் இருப்பாங்கன்னு. இல்லை வருவோம், இந்த மாதிரி படங்கள் கொடுத்தா நாங்கள் பார்க்க வருவோம் அப்படின்றத இப்போ நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை தான், நம்ம இந்த மாதிரி கொடுப்போம் இனி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அதை நாங்கள் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதோட கதை நீங்கள் பார்க்கும்போது இதோட கதை, அந்த கிளைமேக்ஸு ஒரு அன்பை சொல்கிற ஒரு படமாக இருந்தது, ஒரு அன்பை போதிக்கிற ஒரு படமாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, அந்த சின்ன பையன்லேருந்து எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. யோகி பாபு, நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருந்தாங்க, MS பாஸ்கர் சார், இதெல்லாம் ஒரு கலவையாக இருக்கும்போது இது போய் ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எப்படி நடிப்பேன், சொல்லும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அது இப்போ பார்க்கும்போது இன்னும் நமக்கான கதையாக அது இருக்குது அப்படின்னும்போது அவங்க சொல்லும் போதே சொன்னேன், இந்த கதையில் வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க, நான் தான் நடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அப்போ அது படத்தில் பார்க்கும்போது எல்லாம் சொல்லும் போதும் மக்கள் பார்த்துட்டு சொல்லும்போது கரெக்டான கேஸ்டிங்காக அமைஞ்சதுன்றது அது இவங்க எல்லாம், நான் மட்டும் இல்லை, மித்த எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே கரெக்டாக, அந்த கேஸ்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அது அவங்களுடைய இது. பாரணமாயிரம் என் கூட நடிக்கலாம். ஓகே, சந்தோஷம்தான். கதை சொல்லும்போது அவங்க இல்லை வெறும் அந்த கேரக்டராக தான் சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட கதை சொல்லும்போது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லேயும் அவங்களையும் பிளான் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, சிம்ரன் மேடம் இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவங்க இதுக்குள்ளே வந்த பிறகு அழகாக அமைஞ்சிருச்சு அது. ஆனால் நம்ம தவிர்க்கலண்ணே, இப்போ பேன் இண்டியான்னு ஒன்று வருது, ஓடிடின்னு ஒன்று இருக்குது. அப்போ 3 லாங்குவேஜ் ஓடிடிக்கு நம்ம விற்கும்போது, நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அதை வைக்கும்போது ஆங்கில தலைப்பும் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஸோ முன்னே அப்போ வச்சுருந்தாங்க, அந்த தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படின்றது. இப்போ அந்த இது இல்லை. முன்னே கவர்மெண்ட் சொல்லுறது தமிழ் தான். இப்போ என்னென்னா ஓடிடி இருக்குது, படத்தை இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக கொண்டு போக வேண்டிய ஒரு தமிழ் மட்டும் இல்லை. ஸோ அப்போ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லா லாங்குவேஜ்லையும் தெரிஞ்ச ஒரு டைட்டிலாக இருக்கணுன்றனால தான் எல்லாமே ஆங்கிலத்தில் தலைப்பாக வருது. இல்லை, இப்போ வரி சலுகை அது அப்போயே கேன்சல் பண்ணுச்சு. இப்போ அது கிடையாது, வரி சலுகை கிடையாது. இருந்தது, அப்புறம் அதை இல்லை கிடையாது, இங்கிலீஷில் டைட்டில் வைக்கலாம்ன்றது வந்துருச்சு. அது இருந்தது, தமிழில் வச்சா தான் வரி சலுகை அப்படின்ற ஒன்று இருந்தது. இப்போ அதை அப்போயே எடுத்துட்டு தான் நம்ம இது இருந்தது. இணைந்து வர படங்கள் குறைவாக இருக்குது, அதாவது வாழ்க்கையோட இணைக்கிற படங்கள் குறைவாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்க, அது புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. இதுமேட்டு வர டைரக்டர்ஸ்லேயே என்ன சொல்லுங்கள், இந்த கனெக்ட் இல்லை, இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது இன்னும் இது மாதிரி நிறைய படங்கள் வரும்ல. நீங்கள் சொல்லுங்கள், மக்களோட கனெக்ட் பண்ணுற படங்கள் வரணும் அப்படின்னா இது மாதிரி இந்த படங்கள் வெற்றி அடையும் போது தான் இது நல்ல கலெக்ஷன் வரும்போது, இன்னும் நல்லா போகும்போது இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும். அப்படி தான் பண்ண முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, அவங்க கையில் தான் இருக்குது. இல்லை சார், கதை இன்னும் ரெடி பண்ணல, இனிமேல் தான் இது பண்ணணும். அது தெரியல சார், கதை எப்படி எழுதுகிறோமோ அதுக்கு யாருக்கு செட் ஆவாங்களோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு எல்லாரும் வச்சு படம் பண்ணணும் ஆசை தான் சார். எனக்கு பர்டிகுலராக அப்படின்ற மாதிரி இல்லை, பட் எனக்கு பண்ணணும், ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணணும் ஆசை. ஆமாம் சார், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இந்த வருஷம் எண்டில் பார்க்கலாம் சார். நான் ஒரு பீரியட் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கான வேலைகள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் ஃபைனல் ஒர்க் ஆனோடனே அது பண்ணுறேன். இல்லை, வேறு தான் சார். தேங்க்யூ, எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.